வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை புது சீரீஸ். ஒன்னும் இல்ல, காலைல எந்திரிச்சோடனே கொஞ்சம் டிப்ரிமிஷனுக்குள்ள போயிட்டேன். ஏன்னா வெறும் 20 நாள்ல என் பாடி வெயிட் 6 kg லாஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம லாஸ்ட் நார்த் பயணத்துல நாக் அவுட் பண்ணது. அப்படி ஒன்னும் தப்பு இல்ல. இனிமே நான் தான் கன்சிஸ்டன்சி தான் நான். இனியும் சற்றும் தாமதிக்காம இப்பவே ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிடலாம். முதல் கட்டமா நம்ம பாடிக்கு ஒரு சின்ன ரிமைண்டர் கொடுத்துன்னு ஒரு 3 கிலோமீட்டர் ரன்னிங்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். நீங்களும் என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணாம உழப்பிட்டு ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல ரீஸ்டார்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஒரு வழியா 3 கிலோமீட்டர் ரன்னிங்னால தூங்கிட்டு இருந்த நம்ம ஆர்கன்ஸ் டப்பாலாம் எந்திரிச்சிருச்சு. அப்படியே ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் அப் போட்டுன்னு பிரீத்ல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ஒர்க் அவுட்டை முடிச்சுக்கலாம்னு பார்த்தா நம்ம கொஞ்சம் மண்டகோளாறு பிடிச்சாலு. அதனால கூடவே 2 செட் புஷ்அப்ஸ் அப்புறம் ஒரு 3 செட் புல்லப் போட இன்னைக்கு ஒர்க் அவுட்டை காலி பண்ணியாச்சு. அடுத்து அந்த லேக்லயே ஒரு சிட்டிங்கை போட்டுன்னு நம்ம டேக்கான டைம் டேபிளையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் அப்படியே கிச்சன் களத்துல காலை வச்சாச்சு. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 3 முட்டையும் 100 கிராம் ஓட்ஸையும் பேன்ல போட்டு ஷூட் பண்ணியாச்சு. கூடவே நேத்து வச்ச மீன் குழம்பையும் ஆட் பண்ணிக்கினேன். அப்புறம் அப்படியே ஒரு 5 முட்டையை லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதை நோண்டின்னு இன்னைக்கு பொழுதையும் போக்கியாச்சு. இன்னைக்கு சாயங்காலம் போல நம்ம காலேஜ் நண்பர் ஒருத்தர் பெங்களூர் வந்திருந்தாரு. அவரை பார்க்கலான்னு பார்த்தா இன்னைக்குன்னு பார்த்து செம மழை. நல்லவங்க வந்தா மழை வரும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அது என்ன கதைன்னு புரியல. இவரு தான் அந்த நண்பர். என் காலேஜ் அட்டெண்டன்ஸ் ஓஹோன்னு இருந்ததுக்கு இவரு பங்களிப்பும் ஜாஸ்தியா இருந்திருக்கு. அப்புறம் அப்படியே நண்பரோட ஒரு குடி ஒரு கடின்னு காடியை பரட்டின்னு பெங்களூரையே பொறுக்கின்னு இருந்தோம். லாஸ்ட்ல ஒரு கடையில தோசையோட நம்ம டின்னர் மட்டும் இல்லாம இன்னைக்கு டேயும் பினிஷ் ஆயிருச்சு. அப்புறம் தொடர்ந்து இணைப்பில் இருக்க நண்பர்களே, நாளைக்கு விழாக்களை சந்திப்போம்.